வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு டாபிக், நீங்க ஐடில இருந்தீங்கன்னா இல்ல இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதுதான் சேஞ்ச் பாலிசி. அப்படின்னா என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா அலசி பார்க்கலாம். இப்ப இருக்கிற ஐடி உலகத்துல நமக்கு வர பெரிய ரிஸ்க் எதுன்னு கேட்டா உங்க மனசுல என்ன வரும்? ஹேக்கர்ஸ் இல்ல சிஸ்டம் ஃபெயிலியர்? ஆனா உண்மையை சொல்லணும்னா இது ரெண்டையும் விட ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற ஒண்ணு. அதுதாங்க கண்ட்ரோல் இல்லாத சேஞ்சஸ், அதாவது கட்டுப்படுத்தப்படாத மாற்றங்கள். ஒரு சேஞ்சுக்கான பாலிசி இல்லாத ஒரு கம்பெனியையும் பாலிசி இருக்கிற ஒரு கம்பெனியையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் எந்த கண்ட்ரோலும் இல்லாம ஒரே குழப்பமா இருக்கும், எப்போ சிஸ்டம் டவுன் ஆகும்னே சொல்ல முடியாது, ரிஸ்க் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு பாலிசி இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் படி நடக்கும், ரிஸ்க் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், ஆடிட்டுக்கு எப்பவும் தயாரா இருக்கலாம். பாத்தீங்களா வித்தியாசத்தை? சரி, பிரச்சனை என்னன்னு நமக்கு இப்போ நல்லா தெரியும். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இங்க தாங்க நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறார். அவர்தான் சேஞ்ச் பாலிசி. இந்த பாலிசி தான் இந்த மொத்த குழப்பத்தையும் சரி செஞ்சு ஐடி ஆபரேஷன்ஸ்க்கு ஒரு ஒழுங்கையும் பாதுகாப்பையும் கொண்டு வர ஒரு சூப்பரான கட்டமைப்பு. அப்போ இந்த சேஞ்ச் பாலிசி அப்படின்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு ரூல் புக் மாதிரி தாங்க. ஒரு சிஸ்டம்ல ஒரு மாற்றம் பண்ணணும்னா அதுக்கு எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணணும், அதை யார் அப்ரூவ் பண்ணுவாங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தெளிவான ரூல்ஸ் இதுல இருக்கும். இதுதான் இதோட அடிநாதமே. சரி, இந்த பாலிசிங்கிற ரூல் புக்குக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம கொஞ்சம் உள்ள எட்டி பார்க்கலாமா? இத ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பார்த்து இது எப்படி இவ்ளோ பக்காவா வேலை செய்யுதுன்னு நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். பொதுவா ஒரு நல்ல சேஞ்ச் பாலிசியில இந்த 7 முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கும். முதல்ல சேஞ்ச் டைப்ஸ், அடுத்து அப்ரூவல் ரூல்ஸ், மூணாவது ரிஸ்க் அண்ட் இம்பேக்ட் கைட்லைன்ஸ், அப்புறம் சேஞ்ச் விண்டோஸ், அடுத்து டாக்குமெண்டேஷன் தேவைகள், கம்ப்ளையன்ஸ் மற்றும் ஆடிட் ரூல்ஸ், கடைசியா போஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரிவ்யூ, அதாவது PIR. இதுல ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுல அப்ரூவல் ரூல்ஸை பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். அதாவது யார் எதை அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு சொல்றது. எல்லா சேஞ்சுக்கும் ஒரே ஆள் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன லோ ரிஸ்க் சேஞ்சுனா உங்க மேனேஜர் அப்ரூவல் மட்டுமே போதும். ஆனா ஒரு பெரிய ஹை ரிஸ்க் சேஞ்சுனா அதுக்கு CAB, அதாவது சேஞ்ச் அட்வைசரி போர்டு அப்ரூவல் வேணும். இதுவே ஒரு எமர்ஜென்சி சேஞ்சுனா அதுக்கு ECAB கிட்ட போகணும். இப்படி ரிஸ்க்கு ஏத்த மாதிரி அப்ரூவல் மாறுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததா டாக்குமெண்டேஷன் தேவைகள். இது ஏன் முக்கியம்னா, நாம பண்ற ஒவ்வொரு சேஞ்சுக்கும் ஒரு ஆதாரம் வேணும். ஒரு சேஞ்ச் டிக்கெட்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ் கண்டிப்பா ஃபில் பண்ணணும், ஒருவேளை நம்ம பண்ற சேஞ்ச் தப்பா ஆயிடுச்சுன்னா எப்படி பழைய நிலைமைக்கு திரும்புறதுன்னு ஒரு பக்காவான பேக் அவுட் பிளான் இருக்கணும். அதோட ஒரு முழுமையான டெஸ்ட் பிளானும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நாம பண்ற சேஞ்ச் பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் நம்ம தியரியா பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த பாலிசிங்கிறது வெறும் டாக்குமெண்ட்ல இருக்கிற வார்த்தைகள் கிடையாது. இது நிஜ உலகத்துல, அதாவது ரியல் வேர்ல்டுல எப்படி வேலை செய்யுது, நம்ம டெய்லி வேலையில இது எப்படி ஒரு பகுதியா இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். உதாரணத்துக்கு ரியல் டைம்ல ஒரு சேஞ்ச் பாலிசி என்ன பண்ணும்னா, ஹை ரிஸ்க் சேஞ்ச் எல்லாம் கண்டிப்பா CAB அப்ரூவலுக்கு போதான்னு பார்க்கும். எல்லா சேஞ்சுக்கும் ஒரு ரோல் பேக் பிளான் இருக்கான்னு உறுதிப்படுத்தும். அதே மாதிரி எமர்ஜென்சி சேஞ்சஸ் நடந்தா அது 24 மணி நேரத்துக்குள்ள ரிவ்யூ பண்ணப்படுதான்னு கவனிக்கும். நீங்க இன்டர்வியூல இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு தெளிவா புரியும். சரி, இந்த பாலிசியை சர்வீஸ் நவ் மாதிரி ஒரு டூல்ல எப்படி செயல்படுத்துறாங்க? அங்க சேஞ்ச் மாடல்ஸ் மூலமா இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒர்க் ஃப்ளோஸ் அல்லது ஃப்ளோ டிசைனர் மூலமா இதை ஆட்டோமேட் பண்றாங்க. அப்ரூவல் ரூல்ஸ் மூலமா யார் அப்ரூவ் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ரிஸ்க் கண்டிஷன்ஸ் மூலமா கவர்ன் பண்றாங்க. சில ஃபீல்ட்ஸை மேண்டேட்டரி ஆக்கி எந்த தகவலும் மிஸ் ஆகாம பாத்துக்கிறாங்க. இப்படிதான் அந்த ரூல் புக் ஒரு நிஜமான சிஸ்டமா மாறுது. இப்போ நாம ரொம்பவே முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது ஒரு இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்டா எப்படி ஒரு ப்ரோ மாதிரி பதில் சொல்லி அசத்துறதுன்னு பார்க்கலாமா? ரெடியாருங்க? முதல்ல நாம செய்யக்கூடாத ஒரு தப்பை பத்தி சொல்றேன். நிறைய பேர் சேஞ்ச் பாலிசின்னா ஓ அது ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இது வெறும் விதிகள் கிடையாது, அதுக்கும் மேல. அப்போ ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது இதுதான் சிறந்த பதில். சேஞ்ச் பாலிசிங்கிறது ஒரு நிறுவனத்துல மாற்றங்களை நிர்வகிக்கிறதுக்கான விதிகள் மற்றும் ஆளுகையை வரையறுக்குது. இதுல சேஞ்ச் டைப்ஸ், அப்ரூவல் ப்ராசஸ், ரிஸ்க் அசஸ்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் கைட்லைன்ஸ், அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் தேவைகள்னு எல்லாமே அடங்கும். இதன் மூலமா எல்லா மாற்றங்களும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஸ்டாண்டர்டான முறையில நடக்குதுன்னு உறுதி செய்யப்படுது. இந்த பதில் உங்க ஆழமான புரிதலை காட்டும். சரி, இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ப்ரோ லெவல் பதில் சொல்லணும்னா இப்படி சொல்லுங்க. சர்வீஸ் நவ் மாதிரி டூல்ஸ்ல சேஞ்ச் பாலிசியை ஒர்க் ஃப்ளோஸ், அப்ரூவல் மேட்ரிக்ஸ், அப்புறம் மேண்டேட்டரி கண்டிஷன்ஸ் மூலமா செயல்படுத்துறாங்க.
இதனால எந்த ஒரு சேஞ்சும் கவர்னன்ஸ் கண்ட்ரோல்ஸை மீறி போகாம பாத்துக்க முடியுது. பாருங்க, இந்த பதில் தியரிய பிராக்டிக்கலோட கனெக்ட் பண்ணுது. இது நீங்க ஒரு உண்மையான எக்ஸ்பர்ட்னு காட்டும். இப்போ சேஞ்ச் பாலிசியோட ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. இந்த அறிவை வச்சு கட்டுப்படுத்தப்பட்ட அதே சமயம் பயனுள்ள மாற்றங்களை உங்க வேலையில நீங்க எப்படி கொண்டு வர போறீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.